சரி, புத்தகத்தில் 4ஆம் பக்கத்தை யாராவது எழும்பி சத்தமாக வாசிக்கவும். ஐயா உள்ளே வரலாமா? இதுக்கு மேலேயா உள்ள வர வேண்டும்? வா வா. அம்மா வா. சார் கூப்பிட்டு விட்டுருந்தீங்களாமே? ஆம், சதீஷை கூப்பிட்டு வர சொன்னேன். வணக்கம். வணக்கம் சார். வீட்டில் குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லித் தருவது உங்களின் கடமையாகும். சார் தமிழ்ல பேசுங்க சார், சரியா புரிய மாட்டேங்குது. அம்மா, நான் தூய தமிழ்ல பேசினேன், அது புரிய மாட்டேங்க உங்களுக்கு? இப்படி இருந்தா பிள்ளைகள் எப்படி படிக்கும்? இல்ல சார், நார்மலா நம்ம இப்படி தானே பேசுவோம். தூய தமிழ்ல வீட்ல எங்க பேச, அதுதான் புரியலன்னு சொன்னேன். மன்னிச்சுக்கோங்க. சொல்லுங்க சார், இவனை பத்தி ஏதோ ஆவலாதி இருக்கா? ஒன்னா ரெண்டா ஏகப்பட்ட ஆவலாதி இருக்கு இவனை பத்தி. என்னதான் பிள்ளைய வளர்க்கீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இல்ல என்னல பண்ண அப்படி ஒண்ணும் பண்ணலமா. என்ன சார் பண்ணான்னு சொல்லுங்க. அவன் கைய கால முறிச்சு போட்டுறதா இன்னைக்கு. அவன்கிட்ட புத்தகத்துல ஒரு குறிப்பிட்ட பாடத்தை எத்தனாவது பக்கத்துல இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அவன் 142 அப்படின்னு சொல்லுதான். அதுக்கு நான் கூறினேன், ஆங்கில சொற்களை இங்கு பயன்படுத்தக்கூடாது, எதுவா இருந்தாலும் தமிழ் சொற்களை பயன்படுத்தவும். அதுக்கு அவன் தமிழ்ல 140 அப்படின்னு சொல்லுதான். இதுல என்ன பிரச்சனை இருக்கு சார்? எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஏம்மா, அவன் ஆங்கிலத்துல 142 சொல்லுதான், தமிழ்ல சொல்லுதான் 140ன்னு சொல்லுதான். புத்தகத்துல எத்தனாவது பக்கத்தை சார் அவன் சொன்னான்? புத்தகத்தில் 140ஆம் பக்கத்தில் தான் அந்த குறிப்பிட்ட பாடம் உள்ளது. அதற்கு அவன் ஆங்கிலத்தில் 142 என்று கூறினான். அவன் தமிழ்ல சொன்னது கரெக்டா தானே சார் சொல்லிருக்கான்? ஆங்கிலத்துல தானே தப்பா சொல்லிருக்கான். அதுக்கு இங்கிலீஷ் டீச்சர் எல்லாம் சொல்லணும் நீங்க. பாப்பா, இங்கிலீஷ் வாத்தியார் என்னதான் சொல்லி கொடுத்தாரு? நீங்க அத பத்தி ஒரு கம்ப்ளைன்ட் போட வேண்டாமா? சரி, நீங்க தான் போடல, போகும்போது நானே ஒரு கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டு போறேன் சார். ஒழுங்கா சொல்லி கொடுக்காட்டி அது என்ன வாத்தியாரு? சரி சார், வேற எதுவும் கம்ப்ளைன்ட் இருக்கா? ஆமா, கம்ப்ளைண்ட் இருக்குது. ஒரு நாள் கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது எல்லாம் சோர்வா இருக்காங்களே அப்படின்ட்டு இவனை முன்னுக்கு வர சொல்லி ஒரு பாட்டு ஒண்ணு பாடுடா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்ன பாட்டு பாடினான்னு தெரியுமா? என்ன சார் பாட்டு பாடுனா? சொட்ட சொட்ட நனையுது தாஜ்மஹால், நீ குடையொன்னு தாக்கிலியே அப்படின்னு பாட்டோம். அப்படியே சார், இந்த பாட்டு ஒன்று உண்டு, அடிக்கடி இந்த சன் மியூசிக்ல எல்லாம் போடுவான். நானும் கேட்டிருக்கேன், நல்ல பாட்டு சார் இது. அமைதி. ஏமா, அவன் சொட்ட சொட்ட நீ மண்டே பார்த்து பாடுதான், நீங்க அதை கண்டிக்காம இந்த மாதிரி ஒரு பாட்டு உண்டு நீங்களும் ரசிச்சு பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு இருக்கா? என்ன வாத்தியாரை பத்தி அப்படியால பாடுவேன்? திருப்பி அடக்க முடியல எனக்கு. சரி சார், இந்த வாட்டி மன்னிச்சிருங்கன்னா அடுத்த வாட்டி நல்ல பாட்டா பாட சொல்லுதானா? அம்மா வெளியே போங்கம்மா. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவனுக்கு ஏத்த மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஒரு வாட்டி கூட கண்டிச்சு நான் பாக்கல. என்ன மனுஷமா நீங்க? ஒரு அம்மானும் நல்லது போலதான் சொல்லி கொடுக்கணும். இப்படியே பாட்டு அது கூட சேர்ந்து சிரிச்சுட்டு இருக்கீங்க நீங்க. இனி இந்த பையனுக்கு ஸ்கூல்ல எல்லாம் இடம் கிடையாது. உடனே டிசி கொடுத்து வெளியே அனுப்பி விட்டுதான். என்ன சார், நானும் பாத்துட்டே இருக்கேன், உடனே டிசி கொடுக்கன்னு சொல்லுதீங்க. பாட்டு பாட சொன்னது உங்க குத்தமா என் பிள்ளை குத்தமா? படிக்கிற இடத்துல படிப்பா சொல்லி கொடுக்கணும். பாட்டு பாடுன்னு சொல்லிட்டு உங்க தப்பு. உங்களுக்கு தான் நான் டிசி கொடுத்து அனுப்ப போறேன் பாருங்க. இப்பவே போய் கம்ப்ளைண்ட் போடுறேன். நீ போய் உட்கார்ல, என்ன பண்ணுதாருன்னு பாப்போம். ஆண்டவா.